Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம exercise 7.2 question number 1 பார்க்கலாம். Find the coordinates of the point which divides the join of -1, 7 and 4, -3 in the ratio 2:3. So இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை A, B ன்னு அசியூம் பண்ணிடலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும் A, B. ஸோ இந்த லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணக்கூடிய கோஆர்டினேட்ஸ் இந்த லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட் Pன்னு வச்சுக்கலாம். இதோட கோஆர்டினேட் X and Y இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் விச் டிவைட்ஸ் த ஜாயின் ஆஃப் -1, 7 and 4, 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த P வந்து லைன் செக்மெண்ட்டை 2:3 ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. ஸோ இப்போ இதை நம்ம செக்ஷன் ஃபார்முலா மூலமாக X and Y கோஆர்டினேட்ஸாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ P coordinate of P X and Y is equal to m1 x2 plus m2 x1 by m1 plus m2 comma m1 y2 plus m2 y1 by m1 plus m2. ஸோ இங்கே வந்து நம்ம பாயிண்ட்டை வந்து எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து -1, 7 இங்கே 4, -3 கோஆர்டினேட்ஸை வந்து எழுதிடலாம். A பாயிண்ட்டுக்கும் B பாயிண்ட்டுக்கும் உரிய கோஆர்டினேட்ஸை எழுதிடலாம். ஸோ இதை வந்து நம்ம x1 y1 எழுதிடலாம். இங்கே x2 y2ன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ கோஆர்டினேட் ஆஃப் P தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே P x, y is equal to m1 வந்து இதுதான் m1 இது m2. ஸோ இங்கே m1 வந்து 2 x2 வந்து 4 plus m2 வந்து 3 x1 -1 by 2 plus 3. அதே மாதிரி இங்கே m1 2 x2 y2 வந்து -3 plus m2 வந்து 3 y1 7 by 2 plus 3. ஸோ இங்கே கோஆர்டினேட் ஆஃப் P x, y is equal to இங்கே 2 into 4 8 இங்கே 3 into -1 அப்போ -3 by 5. ஸோ இங்கே வந்து 2 into -3 -6 plus 21 by 5. ஸோ கோஆர்டினேட் ஆஃப் P x, y is equal to 8 - 3 5 by 5, இங்கே -6 இருக்குது ப்ளஸ் 21 இருக்குது, டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. அதனால் நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைனை போட்டலாம். அப்போ இங்கே 15 by 5. ஸோ இது 5 டேபிளில் கட் பண்ணிடலாம். இது 1 இது 3. அப்போ கோஆர்டினேட் ஆஃப் P x, y is equal to 1, 3. இப்போ கோஆர்டினேட் ஆஃப் P 1, 3. ஸோ கோஆர்டினேட் ஆஃப் P x, y is equal to கோஆர்டினேட் ஆஃப் P 1, 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 2ல பார்க்கலாம். Question number 2. Find the coordinates of the points of trisection of the line segment joining 4, -1 and -2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இந்த கோஆர்டினேட்ஸுக்கு நம்ம A பாயிண்ட்னே எழுதிடலாம், இந்த கோஆர்டினேட்ஸுக்கு B பாயிண்ட்னே எழுதிடலாம். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்குது. இந்த லைன் செக்மெண்ட்டை ட்ரைசெக்ஷனாக பிரிக்கிறாங்க. இந்த லைன் செக்மெண்ட்டை ட்ரைசெக்ஷனாக பிரிக்கணும் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. அப்போ நம்ம இங்கே P பாயிண்ட் Q பாயிண்ட்னு எழுதிடலாம். அப்போ இது எந்த ரேஷியோவில் ட்ரைசெக்ஷன் ஆகுது அப்படின்றத கொடுக்கல. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம புதுசாக போட்டிருக்க இந்த பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸ் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம கோஆர்டினேட் ஆஃப் P x, y அதே மாதிரி கோஆர்டினேட் ஆஃப் Qக்கு x, y வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ரேஷியோ வந்து இந்த பாயிண்ட் ஃபார் P இந்த Pக்கு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா ரேஷியோ வந்து ஏலேருந்து Pக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒரு பார்ட் இருக்குது. அப்போ நம்ம 1:2 Pலேருந்து B வரைக்கும் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். 1 2 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ 1:2. ஸோ 3 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3. ஸோ P பாயிண்ட்டுக்கு ரேஷியோ வந்து 1:2. அதே மாதிரி Q பாயிண்ட்டுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஏலேருந்து Q வரைக்கும் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். 1 2. ஸோ நம்ம இங்கே 2ன்னு எழுதிடலாம். is to
Qல இருந்து B வரைக்கும் எத்தனை பார்ட் இருக்கு? ஒரு பார்ட் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஏவோட பாயிண்ட்ஸை எழுதிடலாம். ஏ வந்து 4, -1, B வந்து -2, -3. ஸோ இதை நம்ம x1 y1 எழுதிடலாம். இது x2 y2. அதே மாதிரி ரேஷியோவை m1 is to m2 m1 is to m2 எழுதிடலாம். ஸோ இது இங்கே செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கோஆர்டினேட் ஆஃப் P அண்ட் கோஆர்டினேட் ஆஃப் Q வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P x, y is equal to P. இங்கே வந்து நம்ம ஃபார்முலாவை எழுதிடலாம். ஸோ இங்கே m1 x2 plus m2 x1 by m1 plus m2, m1 y2 plus m2 y1 by m1 plus m2. So இப்போ coordinate of P x, y is equal to P m1. m1 வந்து coordinate of P க்கு வந்து 1 x2 வந்து -2 plus m2 வந்து coordinate of P இங்கே இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே 2 m1 வந்து 4 x1 வந்து 4 இங்கே இருக்கிற x1 வந்து 4 divided by 1 plus 2 m1 இங்கே m1 வந்து அதே மாதிரி 1 y2 வந்து -3 plus m2 2 y1 வந்து -1 by 1 plus 2. So இங்கே coordinate of P x, y is equal to P -2 இருக்கு 1 இருக்கு. So -2 இங்கே 2 into 4 8 by 3 இங்கே 1 into -3 -3 2 into -1 -2 by 3. So coordinate of P x, y is equal to P இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். இப்போ கிரேட்டர் நம்பர் சைன் வந்து பாசிட்டிவ். ஸோ 5/3 இங்கே -5 இங்கே 2லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணோன்னா 6. ஸோ 6/3 இங்கே -5/3. ஸோ இதை நம்ம 3 டேபிளில் கட் பண்ணிடலாம். அப்போ இங்கே 2. ஸோ இங்கே கோஆர்டினேட் ஆஃப் P x, y is equal to coordinate of P 2, -5/3. ஸோ இதே மாதிரி பாயிண்ட் Q அதுக்குரிய வந்து கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கோஆர்டினேட் ஆஃப் Q x, y is equal to coordinate of Q m1 x2 plus m2 x1 by m1 plus m2, m1 y2 plus m2 y1 by m1 plus m2. So இப்போ coordinate of Q x, y is equal to coordinate of Q. இங்கே m1 coordinate of Q அந்த பாயிண்டில் இருக்கிற m1 எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே 2 இங்கே x2 அப்படின்றது -2 plus m2 அப்படின்றது 1 into x1 வந்து 4 by m1 plus m2. அப்போ இங்கே 2 plus 1 2 m1 2 y2 வந்து இதில் -3 plus m2 வந்து இங்கே 1 y1 வந்து -1 by 2 plus 1. So coordinate of Q x, y is equal to Q 2 into -2 -4 இங்கே +4 by 3, இங்கே வந்து -2 into -3 -6 இங்கே அதே மாதிரி +1 into -1 -1 by 3. So coordinate of Q x, y is equal to
coordinate of Q minus 4 plus 4 0 by 3 comma இங்க minus 7 by 3. So coordinate of Q x comma y is equal to Q 0 comma minus 7 by 3. So என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த coordinate of Q அதோட Q பாயிண்டோட coordinates and coordinate of P பாயிண்டோட coordinates வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 3ல பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3 டு கண்டக்ட் sports day activities in your rectangular shaped school ground ABCD lines have been drawn with chalk powder at a distance of 1 meter each னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்குது. ஏபிசிடி வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்குது. இதில் லைன்ஸ் எல்லாம் வந்து சாக் பவுடரில் ட்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 மீட்டர் ஈச்சில் 100 flower pots have been placed at a distance of 1 meter from each other along AD as shown in figure 7.12. இப்போ இந்த flower pots வந்து எப்படி எந்த டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க ஒவ்வொரு பாட்டும். ஸோ அந்த மாதிரி 100 flower pots வந்து வச்சுருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு மீட்டர், செகண்ட் மீட்டர், தேர்டு மீட்டர், 4 மீட்டர், இந்த மாதிரி 100 மீட்டர்ஸ் வந்து 100 flower pots வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ஏடியோட டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர். ஏடி இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர். நிஹாரிகா ரன்ஸ் 1/4 ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஏடி ஆன் தி செகண்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து நிஹாரிகா வந்து செகண்ட் லைனில் 1/4 ஆஃப் 100 அந்த டிஸ்டன்ஸில் வந்து ஃப்ளாகை வச்சுக்கிட்டு இருக்காங்க. 1/4 ஆஃப் 100. அப்போ 1/4 ஆஃப் 100 அப்படின்றது அந்த ஆஃபை மல்டிப்ளிகேஷனாக வச்சுக்கலாம். இங்கே 100 1/4 ஆஃப் 100னா இந்த ஹாஃப் வந்து மல்டிப்ளிகேஷன். அப்போ இதை கட் பண்ணோம் அப்படின்னா 25. இப்போ இங்கே செகண்ட் லைனில் 25th மீட்டரில் செகண்ட் லைனில் 25th மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் லைன் வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் கோஆர்டினேட் வந்து செகண்ட் லைன், ஒய் ஆக்சிஸ் ஒய் கோஆர்டினேட்டில் வந்து 25. அதே மாதிரி பிரீத் runs 1/5 of the distance AD on the 8th line and post a red flag அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரீத் வந்து 8th லைனில் 1/5 of 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/5 of 100 இங்கே வந்து 1/5 into 100ன்னு போடலாம். அப்போ இங்கே 20. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் என்னது 8th லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 8 கமா இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 20. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி போத் ஆஃப் த ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஃப்ளாகுக்கும் இந்த ஃப்ளாகுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். என்பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே என்பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே என்பி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. So square root of x2. So இங்கே வந்து np. So nக்கு வந்து பாயிண்ட்ஸ் என்னது 2, nக்கு வந்து என்ன கோஆர்டினேட்ஸ் வந்து 2, 25. அதே மாதிரி pக்கு கோஆர்டினேட்ஸ் வந்து 8, 20. ஸோ இதை நம்ம x1 y1 x2 y2ன்னு எழுதிடலாம். ஸோ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே x2 வந்து என்னது 8 மைனஸ் x1 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து 20 y1 25 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 2 வந்து 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 20 வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைனை போட்டலாம். அப்போ -5 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 6 ஹோல் ஸ்கொயருக்கு என்ன வரும் 36 ப்ளஸ் இங்கே வந்து 25. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 61. ஸோ இதுதான் வந்து டிஸ்டன்ஸோட நிஹாரிகாவுக்கும் பிரீத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இஃப் ரேஷ்மி ஹேஸ் டு போஸ்ட் எ ப்ளூ ஃப்ளாக் எக்ஸாக்ட்லி halfway between the line segment joining the two flags, where should she post her flag அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி halfway அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ halfway அப்படின்னா என்ன, இதில் இருக்கிற நடுவில் நான் இந்த டிஸ்டன்ஸுக்கு இருக்கிற நடுவில் தான் வந்து ரேஷ்மி வந்து அவங்க ஃப்ளாகை வைக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இந்த கோஆர்டினேட்ஸ் ரேஷ்மியோட கோஆர்டினேட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரேஷ்மி எத்தனாவது லைனில் இருக்கிறாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே halfway அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம மிட் பாயிண்ட் அதோட ஃபார்முலாவை வந்து எழுதிடலாம். அப்போ கோஆர்டினேட் வந்து என்னது ஆர். ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்டோட ஃபார்முலா x2 plus x1 by 2 comma y2 plus y1 by 2. ஸோ இங்கே x1 x2 அதே மாதிரி நம்ம இங்கே np அதோட கோஆர்டினேட்ஸை வந்து எழுதிடலாம். n வந்து 2, 25, இங்கே p வந்து 8, 20. ஸோ இப்போ இங்கே x2 வந்து என்னது, ஸோ இது x1 y1 x2 y2. ஸோ இப்போ இங்கே x2 வந்து என்னது 8, x1 வந்து 2 by 2, கமா இங்கே y2 வந்து 20 plus 25 by 2. ஸோ இங்கே கோஆர்டினேட் ஆஃப் ஆர் எக்ஸ் கமா ஒய். ஸோ இதுவும் கோஆர்டினேட் ஆஃப் ஆர் தான், இதோட கோஆர்டினேட் ஆஃபோட ஆர் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஆர்னே போடலாம். ஸோ கோஆர்டினேட் ஆஃப் ஆர் எக்ஸ் கமா ஒய், கோஆர்டினேட் ஆஃப் ஆர் 10 by 2, 45 by 2. ஸோ இதை நம்ம 2 டேபிளில் கட் பண்ணிடலாம். அப்போ இங்கே 5, இங்கே வந்து கட் பண்ணோம் அப்படின்னா 22.5. அப்போ கோஆர்டினேட் ஆஃப் ஆர் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு கோஆர்டினேட் ஆஃப் ஆர் 5, 22.5. ஸோ இப்போ இந்த ரேஷ்மி அதோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5th லைன், இந்த 5th லைனில் 22.5 டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆன்சரில் எடுத்து எழுதிடலாம். ஸோ இப்போ இதை 5th லைன் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 22.5 மீட்டர், 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஷின் நம்பர் 4ல் பார்க்கலாம். Question number 4. Find the ratio in which the line segment joining the points minus 3, 10 and 6, minus 8 is divided by minus 1, 6. So, இந்த line segment joining the points இதை வந்து நம்ம ABன்னு assume பண்ணிக்கலாம். So, இந்த points join பண்ணோன்னா நமக்கு line segment கிடைக்கும். So, இந்த பாயிண்ட்டை ABன்னு எழுதிடலாம். So, இதோட coordinates minus 3, 10, 6, minus 8ன்னு எழுதிடலாம். இந்த line segmentை Pன்ற பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுது. ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் இதை வந்து Pன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இதோட கோஆர்டினேட்ஸ் -1, 6. ஆனால் இது எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னு சொல்லலை. ஸோ நம்ம இந்த ரேஷியோ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ரேஷியோ கொடுக்காதனால நம்ம k:1 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம செக்ஷன் ஃபார்முலா மூலமாக இந்த ரேஷியோவை நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக்ஷன் ஃபார்முலாவை எழுதிடலாம். ஸோ கோஆர்டினேட் ஆஃப் P x, y is equal to m1 x2 plus m2 x1 by m1 plus m2. ஸோ இதுவும் இங்கே வந்து நம்ம கோஆர்டினேட் ஆஃப் Pன்னு எழுதிடலாம் இங்கேயும். ஸோ m1 y2 plus m2 y1 by m1 plus m2. ஸோ இது வந்து செக்ஷன் ஃபார்முலா. இப்போ இதில் ரேஷியோ கொடுக்காததுனால m1 m2 இருக்கிற இடத்துல நம்ம கேவும் 1 நம்ம போட்டலாம். இப்போ கோஆர்டினேட் ஆஃப் P x, y இஸ் ஈக்குவல் டு P m1 இருக்கிற இடத்துல k x2 வந்து எழுதணும். நம்ம இதை நம்ம x1 y1 எழுதிடலாம். இது x2 y2. ஸோ இங்கே x2 என்னது 6 ப்ளஸ் m2 இருக்கிற இடத்துல 1 x1 minus 3 by இங்கே k plus 1, m1 இருக்கிற இடத்துல நம்ம kன்னு எழுதிடலாம். y2 வந்து -8 plus m2 இருக்கிற இடத்துல 1, k1 இருக்கிற இடத்துல நம்ம 10 போட்டலாம் by k plus 1.
ஸோ கோஆர்டினேட் ஆஃப் பி, இந்த கோஆர்டினேட் ஆஃப் பி வந்து நமக்கு தெரியும். கோஆர்டினேட் ஆஃப் பி வந்து -1,6. ஸோ இப்போ நம்ம இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குல்ல, இதை வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஸோ கோஆர்டினேட் ஆஃப் பி k × 6 6k, இங்கே +1 இருக்குது, -3 இருக்குது, அப்போ -3. 1 × -3 -3, இங்கே k + 1, கமா இங்கே -8k +10 by k + 1. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? k வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுவும் கோஆர்டினேட் ஆஃப் p, இதுவும் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் p. ஸோ இப்போ இந்த கோஆர்டினேட்டோட இந்த கோஆர்டினேட்டை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா கேயோட வேல்யூ கிடச்சிடும். அதே மாதிரி இப்போ இந்த கோஆர்டினேட்டோட இந்த கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணாலும் நமக்கு கேயோட வேல்யூ வரும். ஸோ ரெண்டு மெத்தட்லையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். கேயோட ஆன்சர் வந்து ஒன்றா தான் வரும். ஸோ இப்போ -1 இதோட இந்த கோஆர்டினேட்டோட இந்த கோஆர்டினேட்டை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். -1 = 6k -3 by k + 1. ஸோ இது ஹோல் நம்பராக இருக்குது, இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம் by 1 போட்டு. ஸோ நம்ம இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ -1 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். -1 × k + 1 is equal to 1ஓட இதை மல்டிப்ளை பண்ணோன்னா சேம் நம்பர் தான் வரும். அப்போ 6k -3. அப்போ இங்கே -k, இங்கே வந்து -1 is equal to 6k -3. இப்போ இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ -k, இந்த வேரியபிளை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். -6k is equal to இந்த -3 as it is. இந்த -1 வந்து இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது +1ஆக மாறிடும். அப்போ இங்கே -7k is equal to -2. ஸோ இப்போ நம்ம சைனை கட் பண்ணிடலாம். k is equal to 2/7. ஸோ இதே மாதிரி நம்ம இதை ஈக்குவேட் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ இந்த 6ஓட 6 is equal to இதோட நம்ம இந்த கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஆன்சர் தான் வரும். -8k +10 by k + 1. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 1ஓட இதை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அப்போ -8k +10, இதுவும் 1 மல்டிப்ளை பண்ணிக்கோப்பேன். இங்கே k + 1ம் 6ம் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 6 × k + 1. ஸோ இங்கே 6k + 6 is equal to -8k +10. இப்போ வேரியபிளை ஒரே சைடுக்கு கொண்டு வரணும். அப்போ 6k as it is. இந்த -8k வந்து +8kவாக மாறிடும். அப்போ +10, இங்கே இந்த 6 வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது -6ஆக மாறிடும். இப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 14k, இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது, சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். அப்போ இங்கே 4k. ஸோ 14k is equal to 4ன்னு இருக்குது. அப்போ நம்ம k வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 4/14. ஸோ இதை வந்து நம்ம 2 டேபிளில் கட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து 2/7. ஸோ இப்போ இந்த கேயோட வேல்யூ நமக்கு ரெண்டுத்துலேயும் 2/7ன்னு வந்திருக்கு. ஸோ ரேஷியோ வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ரேஷியோ வந்து k:1. k இருக்கிற இடத்துல நம்ம 2/7 போட்டலாம். இன்ட்டு (1). ஸோ இப்போ இதை 2/7 இருக்குது. இன்ட்டு 7 1 × 7. ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம 7ஆக மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த டினாமினேட்டர் 7 இருக்குல்ல, இது ரெண்டு பக்கத்துலேயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ கட் பண்ணிடலாம். இங்கே 2 1 × 7 7. ஸோ k:1 is equal to 2:1 எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5ல் பார்க்கலாம். Question number 5. Find the ratio in which the line segment joining A and B is divided by the x-axis. Also find the coordinates of the point of division அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த லைன் செக்மெண்ட் x-axis-ஐ டிவைட் பண்ணுது. ஸோ நம்ம x-axis-ஐ எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி x-axis இருக்கும். இது வந்து x-axis இந்த மாதிரி இருக்கும். இந்த x-axis-ஐ லைன் செக்மெண்ட் வந்து டிவைட் பண்ணுது. ஸோ இப்போ இதோட பாயிண்ட்டை வந்து நம்ம ஏ பின்னு எழுதிடலாம். இப்போ இதோட பாயிண்ட் என்ன? ஏ வந்து -1, -5. ஏவோட கோஆர்டினேட்ஸ் வந்து 1, -5. அதே மாதிரி பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து -4, 5. ஸோ கொஷினை பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணியிருக்குன்றத சொல்லலாம். அப்போ நம்ம k:1 எழுதிடலாம்.
அதே மாதிரி ஆல்சோ ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் டிவிஷன். அப்போ பாயிண்ட் ஆஃப் டிவிஷன் இந்த கோஆர்டினேட் ஆஃப் P வந்து தான் இந்த லைன்ஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸை வந்து டிவைட் பண்ணுது. அப்போ இதோட கோஆர்டினேட்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன் செக்மெண்ட் எக்ஸ் ஆக்சிஸை டிவைட் பண்ணுது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து எது மேலே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது. இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா y கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்கும். இது நம்ம நிறைய ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். இப்போ இதில் கிராஃப் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது y ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் 1 2 3, இப்போ இந்த 3 பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணுறோம் எக்ஸ் ஆக்சிஸில். அப்போ எக்ஸ் வந்து என்னவா இருக்குது? எக்ஸ் கோஆர்டினேட் 3ஆக இருக்குது. y வந்து என்னவா இருக்குது? இங்கே y கோஆர்டினேட் y ஆக்சிஸில் என்ன இருக்கோ அதுதான். இப்போ y ஆக்சிஸில் என்னவா இருக்குது? 0வாக இருக்குது. அப்போ இங்கே 3,0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணும்போது y கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த லைன் செக்மெண்ட் வந்து இந்த லைன் செக்மெண்ட் எக்ஸ் ஆக்சிஸை டிவைட் பண்ணும்போது அப்போ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால y கோஆர்டினேட் 0வாக இருக்குது. அப்போ கோஆர்டினேட் ஆஃப் P வந்து x, 0வாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி முதல்ல இந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கோஆர்டினேட் ஆஃப் P x, y is equal to m1 x2 plus m2 x1 by m1 plus m2. இது எந்த கோஆர்டினேட்க்குரியது? P கோஆர்டினேட்க்குரியது. ஸோ m1 y2 plus m2 y1 by m1 plus m2. ஸோ இப்போ நம்ம கோஆர்டினேட் ஆஃப் P வந்து x, 0ன்னு எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டு கோஆர்டினேட் ஆஃப் P m1 இருக்கிற இடத்துல இது m1 இது m2. m1 இருக்கிற இடத்துல நம்ம k போட்டலாம். k x2. ஸோ இந்த x1 y1 x2 y2ன்னு எழுதிடலாம். அப்போ x2 வந்து என்னவா இருக்குது? -4 plus 1 into x1. 1 வந்து 1 by k plus 1, m1. இங்கே k தான். k y2 5 plus 1 y1 -5 by k plus 1. So திருப்பி coordinate of P x, 0 is equal to coordinate of P -4k plus 1 by k plus 1, 5k minus 5k plus 1. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? k வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கோஆர்டினேட்டோட இந்த 0 இருக்குல்ல, இந்த கோஆர்டினேட்டோட இந்த கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணோம்னா இது y கோஆர்டினேட், இதுவும் y கோஆர்டினேட் தான். இந்த கோஆர்டினேட்டோட இந்த கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ k வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம இங்கே x கோஆர்டினேட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 0 is equal to 5k minus 5 by k plus 1. ஸோ இதோட இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். பை 1 போட்டோன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இதை நம்ம 0வோட மல்டிப்ளை பண்ணோம்னா 0 into k plus 1 is equal to 5k minus 5. ஸோ 0வோட இதை எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ 0 is equal to 5k minus 5. ஸோ நம்ம k தான் கண்டுபிடிக்க போகிறோம். -5ஐ டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ 5 பாசிட்டிவ் 5. ஸோ 5 is equal to 5k. ஸோ நம்ம k தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ k is equal to இது மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனாக மாறிடும். கட் பண்ணோம்னா 1. ஸோ ரேஷியோ வந்து நம்ம எப்படி அசியூம் பண்ணியிருக்கோம்? k is to 1 அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ கேயோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 is to 1 எழுதிடலாம். ஸோ நம்ம இப்போ ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாயிண்ட் ஆஃப் டிவிஷன், இப்போ கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் டிவிஷன், கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் டிவிஷன் வந்து என்ன? கோஆர்டினேட் ஆஃப் P. ஸோ நம்ம x வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா y வந்து ஆல்ரெடி 0ன்னு எழுதியிருக்கோம். x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கோஆர்டினேட்டோட இந்த கோஆர்டினேட்டை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா இதுவும் x தான். ஸோ இது x, இதுவும் x தான். ஸோ இதோட இதை நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ x is equal to -4k plus 1 by k plus 1. ஸோ இப்போ கேயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம 1 கண்டுபிடிச்சிருக்கோம். கேயோட வேல்யூவை k is equal to 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ x is equal to -4
k இருக்கிற இடத்துல 1 plus 1 by 1 plus 1 is equal to minus 4 plus 1 by 2. minus 4 plus 1 இருக்கு. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா minus 3. இது ரெண்டு சைனுமே டிஃப்ரெண்ட் சைன். அப்போ சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். இப்போ minus 3 by 2. ஸோ x is equal to minus 3 by 2. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பாயிண்ட் ஆஃப் P. இதோட கோஆர்டினேட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம x, 0ன்னு எழுதியிருந்தோம். x வந்து நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? minus 3 by 2, 0. ஸோ கோஆர்டினேட் ஆஃப் P வந்து minus 3 by 2, 0. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 6ல் பார்க்கலாம். இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.